கதைகளையும் உரைகளையும் உங்களில் பலர் கேட்டிருப்பீர்கள். ஒரு தடவை அவர் மின்மயானம் ஒன்றை திறப்பதற்காக அவர் அழைக்கப்பட்டிருந்தார். உங்களுக்கு தெரியும், இட நெருக்கடி என்பதனால சேமக்காலைகளை அதிகரிக்க முடியாது. ஆகவே இப்போது மின்மயானங்களை அதிகரிக்கிறார்கள். இறந்தவர்களை அடக்கம் செய்வதற்கு பதிலாக மின்சார வசதியுடன் உடல்களை எரித்து வேண்டிய விடயங்களை பின்னே முடிப்பது. இப்போது இந்த மின்மயானத்திற்கு சென்று எதை சொல்லுவது என்று கொஞ்சம் யோசித்தார். அப்போது அவர் தன்னுடைய உரையை பின்வருமாறு தொடங்கினார். இதனை, அதாவது மின்மயானத்தை எல்லாரும் பயன்படுத்துங்க என்று நான் சொல்ல முடியாது. அதனால யாரும் பயன்படுத்தலைன்னா மெஷின் கெட்டு போயிடும். அதனால யார் யாருக்கு எப்ப தேவையோ அப்ப பயன்படுத்துங்க என்று சொல்லி தன்னுடைய உரையை தொடங்கினார். நான் நினைக்கிறேன், உங்களுக்கு புத்தகம் வாசிக்க வேண்டும் என்று எப்ப தோணுதோ அப்ப எல்லாம் இந்த நூலை எடுத்து படித்தால் உங்களுடைய கிறிஸ்தவ வாழ்விலும் ஆன்மீகத்திலும் நிச்சயமாக வளர்வீர்கள் என்பதை இந்த வேளையிலே நான் நம்பிக்கையோடு தெரிவித்து நிற்கின்றேன். நான் நினைச்சேன் இந்த குரல் தான் பிரச்சனைன்னு சொல்லி இப்பவாக ஒலிவாங்கிலாம் பிரச்சனை. இந்த குரல் நல்லா இருக்கு, மகிழ்ச்சி. உண்மையில் டெவின் அவர்கள் என்னை அணுகி அலைபேசியினூடாக ஒரு உரையை தர முடியுமா என்று கேட்டார். நான் உண்மையில் முதலில் பின்வாங்கினேன். காரணம், நான் கணக்க உரை போட மாட்டேன், உங்கள்கிட்ட மட்டும்தான் கேட்கிறேன், ஒன்று போதும் என்றார். அப்ப நான் சொன்னேன், அதுக்கு சரியான ஆள் நான் இல்லை, வேறு யாரையும் பாரும்னு சொன்னேன். இல்லை, உங்களை தான் யோசிச்சேன், யோசிச்சு சொல்லுங்கன்னு சொல்லி. இந்த யோசிச்சு சொல்லுங்கன்னு சொன்னதுல நான் யோசித்து பார்த்துட்டு சரியா விரும்பி கேட்கிறபடினால உண்ட குடும்பம் யோசிச்சு போட்டு அவருடைய புத்தகத்தை இமெயிலின் ஊடாக அந்த சாஃப்ட் காப்பியை எனக்கு அனுப்பியிருந்தார். அதனை நான் முழுமையாக படித்தேன். உண்மையில் என்னுடைய அந்த உரையிலே சில பகுதிகளை எடுத்து நான் போட்டுவிட்டு அதை முழுமையாக வாசித்த போது அதனுடைய பக்கங்கள் 2 பக்கங்கள் கூடுதலாக இருந்தது. ஆனால் சில வேளைகளிலே அந்த பகுதிகளை மட்டும் நான் தொட்டு காட்டுவதனாலே அவருடைய சிந்தனைகளை நான் குறைத்து விடுவேனோ என்ற ஒரு காரணத்திற்காக ஒரு மேற்கோளையும் நான் போடாமல் அதனை பொதுவாக நான் வழங்கினேன். அதற்கு காரணம் என்ன என்று சொன்னால், நீங்கள் அந்த புத்தகத்தை படிக்க வேண்டும். ஏனென்றால் எங்களுக்கு தெரியும், அருட்தந்தை டெவின் அவர்கள் தத்துவ இயலிலும் மெய்யியலிலும் மானிட இயலிலும் அவர் பாண்டித்தியம் பெற்ற ஒருவராக இருக்கிறார். அவர் தன்னுடைய மேற்படிப்பின் அதனுடைய கடைசி ஆய்வேடாக கலாநிதி பட்ட ஆய்வேட்டை சமர்ப்பித்து விட்டார். சில வாரங்களிலே சில மாதங்களிலே அதற்கான முடிவுகள் எங்களுக்கு கிடைக்கும். ஆகவே இதிலே அவர் மேற்படிப்பை செய்திருக்கிறார். ஆகவே இந்த இறையியலோடு சேர்த்து அவர் தன்னுடைய இந்த துறைகளையும் இணைத்து இந்த சிந்தனைகளை செய்திருக்கிறார். அதனைத்தான் நான் நினைக்கிறேன் எங்களுடைய மாகாண முதல்வர் அவர்கள் தன்னுடைய உரையிலே தொட்டு சென்றார். மிக உயர்ந்த விடயங்களை மிக இலகுவாக நாங்கள் விளங்கிக் கொள்கிற வகையிலே அவர் இந்த நூலிலே ஆற்றியிருக்கிறார். இன்றைய சமூக வலைத்தளங்களின் ஆக்கிரமிப்பு சிந்தனை போக்கையை மாற்றிவிட்டது. அதற்கு 2 உதாரணங்களை நான் அடிப்படையாக சொல்லுகிறேன். இந்த கருத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ளலாம் அல்லது உங்களுடைய விமர்சனத்தை கூட முன்வைக்கலாம். நிச்சயமாக அது முழுமையாக சரியாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் இந்த சமூக வலைத்தளங்கள் சிந்தனை போக்கை மாற்றி இருக்கிறது என்று சொன்னால், எங்களுடைய சிந்தனையை இந்த சமூக வலைத்தளங்கள் ஆக்கிரமித்து விட்டன. நாங்கள் விரும்பியோ விரும்பாமலோ சமூக வலைத்தளங்கள் தான் எங்களை ஆட்கொண்டு இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். உதாரணம் 1,
சமூக வலைத்தளங்களில் பார்க்கின்ற ஒரு செய்தியை எமக்கு வந்தபடி சில வேளைகளிலே நாங்கள் வியாக்கியானம் செய்கின்ற போக்கை பார்க்கிறோம். அந்த செய்தியாளன் ஒரு பக்கத்தை தான் எடுத்து அவன் தன்னுடைய செய்தியாக மாற்றியிருப்பான். ஆனால் அவ்வளத்தையும் நாங்கள் பார்த்துவிட்டு கேட்டுவிட்டு எங்களுடைய முழுமையான அந்த ஜட்ஜ்மெண்டை, தீர்ப்பினை நாங்கள் கொடுத்து விடுகின்ற ஒரு போக்கை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இது இந்த வலைத்தளங்களினுடைய ஆக்கிரமிப்பால் நிகழுகின்ற ஒரு சிந்தனை மாற்றமாக இருக்கிறது. எனவேதான் இந்த சுய சிந்தனை படிப்படியாக இல்லாமல் போவதை நாங்கள் பார்க்கிறோம். இரண்டாவது உதாரணம் விளம்பரங்கள். பெரிய பெரிய விளம்பரங்களை நீங்கள் பார்ப்பீர்கள். இவ்வளவு காசை கொடுத்து இப்படி போட்டு வச்சிருக்கிறார்கள் என்று சொல்லி சில வேளைகளில் நமக்கு எண்ணம் வரும். ஆனால் இந்த விளம்பரங்கள் இத்தகைய சிந்தனை மாற்றத்தை நமக்குள் ஏற்படுத்துகிறது. நேரடியாக ஏற்படுத்தாமல் மறைமுகமாக எத்தனையோ பேருக்கு, லட்சக்கணக்கான மக்களுக்கு, போகிறவர்கள் வருகிறவர்களுக்கு ஏற்படுத்துவதை நாங்கள் பார்க்கிறோம். ஒரு சில கணங்கள் தான், நீங்கள் வினாடிகளை எண்ணி பார்த்தால் 2-3 வினாடிகள் தான் நீங்கள் அந்த விளம்பரத்தை பார்க்கிறீர்கள். ஆனால் அந்த 2-3 வினாடிகளுக்குள் உங்களுக்குள் ஏற்படுகிற அந்த சிந்தனை மாற்றம் அபாரமானது. அது உங்களுடைய வாழ்வியலை பாதிக்கிறது. அதனால் தான் இன்று சிந்தனை சிதறல் அல்லது சிந்தனை மழுங்கடிப்பு ஏற்பட்டுக் கொண்டிருப்பதை நாங்கள் புரியாமல் அறியாமல் இருக்கிறோம். சிந்தித்து மாற்றங்களை ஏற்படுத்துவது மிக கடினமாக இருக்கிறது. அதனால்தான் வலைத்தளங்களினுடைய ஆக்கிரமிப்பு என்ற சொல்லை நான் இங்கு பயன்படுத்தினேன். ரேனே டெக்கார்ட் என்ற ஒரு மெய்யராளர் கூறுவார், நான் சிந்திக்கிறேன் அதனால் நான் வாழ்கிறேன் என்றார். சிந்தனை இல்லைன்னா வாழ்க்கை இல்லை. வெரி சிம்பிள், மிக எளிமையாக. நான் சிந்திக்கவில்லை என்றால் நான் வாழவில்லை என்பது பொருள். வாழவில்லை என்றால் ஜடம், உயிரில்லாத. நான் சிந்திக்கிறேன் அதனால் நான் வாழ்கிறேன். ஆங்கிலத்திலே அவர் சொல்வார், ஒரு 4 சொல்லில வருது, ஐ திங்க் therefore I am. அங்கால 2 வார்த்தை, இங்கால 2 வார்த்தை, 2 சொற்கள், வார்த்தைகள் நடுவில் therefore. அவ்வளவுதான். நான் சிந்திக்கிறேன் அதனால் வாழ்கிறேன். ஆக இன்றைய உலக வலைத்தளங்களாக இருக்கலாம் அல்லது ஊடகங்களாக இருக்கலாம், அது பல நன்மைகளை நம்முடைய வாழ்விலே தருகிறது. உலகத்தில் எந்த மூலை முடக்கில் இந்த நிமிடம் நடந்தாலும் அடுத்த கணம் நாங்கள் பார்க்கக்கூடிய, என்ன நடந்திருக்கிறது என்று அறியக்கூடிய வாய்ப்பை தருகிறது. உலக மக்கள் அனைவருக்கும் தருகிறது. உலகத்தின் எங்கோ ஒரு மூலையில் இருக்கிற ஒரு பேராசிரியருடைய உரையை அவரை பார்ப்பதே அருமை. புகைப்படத்தில், நிழற்படத்தில் பார்ப்பதே கடினமானது காலமாக முற்காலம் இருந்திருக்கிறது. ஆனால் இன்று அவருடைய உரையை, அவருடைய சிந்தனையை ஒரு கொஞ்சம் பணம் கொடுத்து நாங்கள் பார்த்து விடக்கூடிய, அந்த அறிவை பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இப்படி எத்தனையோ நன்மைத்தனங்கள் உண்டு. ஆனால் அதே வேளையிலே இந்த வலைத்தளங்களினூடாக நம்மை அறியாமலேயே நாங்கள் அதற்குள்ளே அகப்பட்டு அடிமைப்பட்டு போகிற ஒரு நிலையையும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆக இந்த சுய சிந்தனை அல்லது தனி சிந்தனை படிப்படியாக இல்லாமல் போவதை நாங்கள் பார்க்கிறோம். இது எப்படிப்பட்டது என்று சொன்னா, நம்மளோட சின்ன சின்ன நகரங்கள்ல ஒரு 35 கடை இருக்கு. பெட்டி கடைகள் 35 இருக்கு. ஒரு ஃபுட் சிட்டி வரும். இந்த 35 நாள்ல காணாம போயிடும். அவ முதல் வருஷம் நல்லா சிறப்பா தான் இருக்கு, சரியான மலிவான விலையா இருக்கு. 2வது வருஷம் கொஞ்சம் கூடும். 3வது 4வது வருஷத்துல அவன் விதிக்கிற விலை தான் விலை. என்ன வேற கடை இல்லை. அதனால தமிழ்ல சொன்னார்கள், கீரை கடைக்கு எதிர்கடை வேணும். அப்ப நியாயமான விலைகள்ல பொருட்களை பெற்றுக் கொள்ளலாம். இங்கு பொருட்களில் மட்டுமல்ல, நம்முடைய சிந்தனையிலும் இந்த ஆக்கிரமிப்பு நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. அதை நாங்கள் விரும்பியோ விரும்பாமலோ இதற்குள் நாங்கள் உட்பட்டிருக்கிறோம் என்பதைத்தான் இங்கு நான் கோடிட்டு காட்ட விரும்புகிறேன். அடுத்ததாக இந்த சிந்தனையில் ஒன்று சொல்லுகிறார்கள். ஒன்று பல வகையிலே நாங்கள் பார்க்கலாம். மிக எளிமையாக அதனை நோக்குவதற்கு ஒன்று குவி சிந்தனை, மற்றது விரி சிந்தனை. குவி சிந்தனை எங்களுக்கு தெரியும், குவிந்திருப்பது.
ஆசிரியர் பொதுவாக ஆசிரியர் என்ன சொல்வார்கள், நான் சொன்னதை கேட்டு அதை பரீட்சைக்கு எழுது. அங்கால நீ யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை, அதை மட்டும் செய்தா போதும். அதை செய்தாலே போதும். சில விடைகள் அது இன்னொரு விடயம், அதை கூட செய்யாத மாணவர்கள் இருப்பாங்க. அப்ப அதை சொல்ல பின்னாடி இருக்கிற ஒரு சில டீச்சர் மேல போய் சந்தோஷமா இருக்கு. சரி, அந்த கஷ்டத்தையா புரிஞ்சு விடுறீங்க. உங்களோட கஷ்டம் நிறைய இருக்கு. ஆகவே அது குவி சிந்தனையாக இருக்கிறது. அதற்கு மேலே அவர்கள் சிந்திக்க மாட்டார்கள். ஒரு உதாரணத்தை சொல்வார்கள். ஒரு நன்னூலில் அது குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஒரு இடைநிலை மாணவர்கள் எப்படிப்பட்டவர்கள் சொன்னா, அவர்கள் ஒரு சராசரி மாணவர்களாக இருப்பார்கள். அவர்களுக்கு இந்த கிளியை ஒப்பிடுகிறார். கிளி என்ன செய்யும் சொன்னா, சொன்னதை சொல்லிக் கொடுக்கும். கிளிப்பிள்ளை என்று அதான் அந்த பேர் வருகிறது, சொல்லிக் கொடுக்கும். அப்ப ஒரு சந்தைக்கு ஒரு ஆள் போல, அவன் பெரிய கிளி வியாபாரி. கிளி வியாபாரின்னா அவன் எவ்வளவு கட்டிக்காரனா இருப்பான். ஒவ்வொரு நாளும் ஒரு கிளியை கொண்டு விற்க. அப்ப அவன் சொன்னா, இந்த கிளி நீங்க முதல் பார்த்த கிளிகள் மாதிரி உலகத்திலே இப்படி கிளியை நீங்க காண மாட்டீங்க. அப்படி என்னடா கிளின்னு சொல்லி ஆக்கெல்லாம் வந்துட்டாங்க. வந்து கேட்டா, என்னட்ட கிளியிட்டே கேள்வி, அப்படியாண்டு அதுல என்ன சந்தேகம், என்னத கிளி சொல்லி. அப்ப முன்னுக்கு இருந்து பார்த்தவன் சொன்னா, இதை விட்டா வேற யாரும் வாங்கிடுவான். விலையை கேட்கல, விலையை கொடுத்து வாங்கிட்டு வந்து $50 சொன்னா $500 கொடுத்து வாங்கிட்டு போயிட்டான். கொண்டே வீட்டை வச்சு கூட்டுல போட்டு கிளியோட கதைச்சா அதுல என்ன சந்தேகம், அதுல என்ன சந்தேகம். ரெண்டதை விட கிளி வேற ஒன்றும் சொல்லுது இல்லை. இவர் யோசிச்சார், இந்த கிளி உரிமையாளரிடம் இருந்து வந்தபடினால இந்த பிரச்சனையாகும்னு சொல்லி 3-4 நாள் நல்ல பழங்கள் எல்லாம், விதமான பழங்கள் எல்லாம் வாங்கி வச்சு கிளியோட கதைக்கிறதுனா சரியான விருப்பம். அந்த விருப்பத்துல அந்த கிளியை வாங்கிட்டு வந்தது. வந்தா கிளியிட்ட ஏதாவது கதைச்சா அதுல என்ன சந்தேகம், அதுல என்ன சந்தேகம்னு சொல்லுங்க. இப்போ 4-5 நாள் போயிட்டது. உண்மையா மனம் தளர்ந்து மனம் உடைஞ்சி ஒரு கட்டத்துக்கு வந்துட்டான். வந்து சொன்னா, நான் உண்மையிலேயே ஒரு மடையன்னு சொல்லி. அப்பவும் கிளி சொல்லிச்சு, அதுல என்ன சந்தேகம். அப்ப அது ஒரு குவி சிந்தனை. அதுக்கு மேல அவர்களால் சிந்திக்க முடியாது. விரி சிந்தனை தான். சில ஆசிரியர்கள் என்ன செய்வார்கள், சில மாணவர்கள் அவர்கள் ஒரு அந்த விதையை போட்டு வெளியில தெரியாத, முளை தெரியாத ஒரு விதைகளாக இருப்பார். அவர்களுக்கு சில சிந்தனைகளை, சில வழிமுறைகளை காட்டி விடுவார். மாணவன் ஒரு தடவை, டீச்சர் உங்களாலாம் டீச்சர் நான் இன்றைக்கு இப்படி இருக்குன்னா, டீச்சர் உள்ளுக்கு நினைப்பா, ஐயோ நான் இந்த எனக்கு செய்யணும், ஒன்றுமே செய்யல, நீங்க ஒன்றும் செய்யல, அவங்களுக்கு வழியை காட்டி விட்டீர்கள். அந்த விதை கிளர்ந்தெழுந்து வளர்வதற்கான வாய்ப்பையும் வசதியையும் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறீர்கள். அந்த விதை இப்போது வளர்கிறது. அது முளையாகத்தான் இருந்தது, இப்போது விதை விருட்சமாக மாறிவிட்டது. அது விரி சிந்தனை. இத்தகைய விரி சிந்தனைகள் தான் கண்டுபிடிப்புகளையும் அல்லது ஆராய்ச்சிகளையும் அல்லது புதிய விடயங்களையும் கொண்டு வருவதை நாம் இன்று பார்க்கிறோம். இன்று சிறுவர்கள் அல்லது இளையவர்கள் இவ்வாறாக, அது தனியே ஆய்வு என்று சொல்லுகிற போது விஞ்ஞான ரீதியாக மட்டுமல்ல, விளையாட்டுகளில் கூட இன்று பல கண்டுபிடிப்புகளையும் பல ஆய்வுகளையும் செய்து முன்னே வருகிறார்கள். ஆகவே இது பல்வேறு வகையில் நடைபெறலாம். விவசாயத்திலே, பல்வேறு விடயங்களிலே, நாங்கள் சில கடல் தொழிலே, எதுவாக இருந்தலாம். இவற்றிலே நாங்கள் அந்த விரி சிந்தனையினூடாக நாங்கள் புதிய விடயங்களை கண்டுபிடிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஏன் இந்த சிந்தனையை பற்றி சொல்லுகிறேன் சொன்னால், நாங்கள் வாழுகிற உலகம் இப்படிப்பட்டதாக இருக்கிறது. இந்த நூல் இறைவார்த்தையை சிந்திப்பதற்கு மனத்தின் மறைவிதைகள் அதான் நான் சொல்ல வாரம். நான் ஏன் ஒரு சில விடயங்களை நான் கோட் பண்ணிட்டு அதை எடுத்து விட்டேன்னு சொன்னா, சில விடயங்கள் அதுதான் இந்த புத்தகத்துக்குள்ள முக்கியமா நான் கருதுவதாக மாறிவிடும். ஆகவே ஒரு கோட்டேஷனையுமே என்னுடைய உரையில சேர்க்காம நீங்களே வாசியுங்கள் என்று நான் விட்டுவிட்டேன். நாங்கள் சிந்திக்கும் எல்லா விடயங்களும் மேற்கொள்ளே இருக்கிறது. எல்லா மறைபொருளை பற்றி, திருவருட்சாதனங்களை பற்றி, நம்முடைய வழிபாட்டை பற்றி, விவிலியத்தை பற்றி, கடவுள் முதலாவது ஒரு வசனத்திலே அவர் கடவுளை பற்றி பேசுகிறார். அவர் எப்படி பார்க்கிறார், நமக்கு வேற வடிவங்கள்ல தெரியும், வேற விடைகள் இருக்கும், ஆனால் அவர் எப்படி பார்க்கிறார். இப்படி பல விடயங்களை பற்றி நாங்கள் சிந்திக்கின்ற ஆன்மீக விடயங்களை பற்றி அவர் டெவின் மிக அழகாகவும் ஆழமாகவும், அதுதான் மிக முக்கியமானது, அழகாகவும் சொல்லவும் ஆழமாகவும் சொல்லவும். அழகாக இருந்தால் தனி அழகாக இருந்தால் அது நம்முடைய மனதுக்குள் இறங்கா. ஆனால் ஆழமா இருக்கிற போது கொஞ்சம் வடிவா பூசி வடிவா கசப்பா இருந்தாலும் மேல் ஃப்ளேவர் கொஞ்சம் இனிப்பா இருக்கும். அப்போ கீழ் கசப்பு தெரியாது, அப்படியே குடிப்போம். பிள்ளைகளுக்கு மருந்து கொடுக்குற ஞாபகம் இருக்குது, சின்ன வயதில் மருந்து கொடுத்த ஞாபகம்.
மேலே தொட்டு பார்த்துட்டு புள்ள ரைட், கீழே இருக்கிற கசப்பு தெரியும். அப்போ அழகாகவும் இருக்க வேண்டும், ஆழமாக இருக்க வேண்டும். ஆகவே நீங்கள் விருந்தினர் சொன்னது போல நீங்கள் கொஞ்சம் இதுக்குள்ள சுழியோட வெளிக்கிட்டீங்கன்னு சொன்னால் நிறைய முத்துக்களை பெறக்கூடியதாக இருக்கும். அதனை நான் உண்மையிலே நான் பொதுவாக நிறைய உரைகள் எழுதுவதில்லை. ஆனால் அப்படி வருகிற போது புத்தகத்தை வாசிக்காமல் நான் எழுதுவதும் இல்லை. ஆகவே டெவினை பற்றி உண்மையிலே எனக்கு டெவினுடைய ஒரு பிரசங்கத்தை கூட நான் கேட்கல. ஆனால் பலர் சொல்லி இருக்கிறார், பலர் தங்களுடைய அனுபவத்தை பகிர்ந்திருக்கிறார். நான் கேட்கணும் இருந்தால் நான் இன்னும் கேட்கல. அவரை பற்றி மேலெழுந்த வாரியாக மேலோட்டமாக எனக்கு தெரியும். அவருடைய சகோதரர் எங்களுடைய அவரவர் தியாகிகள் சபையில் இருப்பதனாலே பல்வேறு இடங்களிலே காண்பது சந்திப்பது. ஆனால் அவருடைய அந்த பணிகளை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறேன். நான் நேரடியாக பார்க்கவில்லை. ஆனால் நேரடியாக பார்த்ததை வைத்துக் கொண்டுதான் நான் இவ்வளத்தையும் எழுதினேன். ஆனால் நான் சில வேளைகளில் அவருடைய பணிகளை அல்லது அவருடைய வேறு விடயங்களை நான் பார்க்க வருகிற போது என்னுடைய அணிந்துரை இன்னும் வித்தியாசமாக இன்னும் ஆழமாக இருக்கும் என்று நம்புகிறேன். ஆகவே இந்த வேளையிலே சொல்வார்கள், விதைத்து கொண்டு முளைத்தால் மரம். இந்த பேஸ்புக்ல சின்ன சின்ன விஷயங்கள் நல்ல அழகாக விதைத்துக் கொண்டு முளைத்தால் மரம், முளைக்காவிட்டால் மண்ணிற்கு உரம். இதனை தூய பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதிய கடிதத்திலே கூறுவார். 2வது கடிதம் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே, இறைவார்த்தை அறிவி, வாய்ப்பு கிடைத்தால் என்ன கிடைக்காவிட்டால் என்ன அறிவித்துக் கொண்டே கண்டித்து பேச அப்படியே அவர் தொடர்ந்து கொண்டு போவார். டெவினுடைய பாணியிலும் அது இருக்கிறது. வாய்ப்பு கிடைத்தால் என்ன கிடைக்காவிட்டால் என்ன தொடர்ந்து தன்னுடைய அந்த வார்த்தையை அறிவிக்கிற பணியிலே அவர் பல்வேறு வடிவங்களை தெரிவு செய்து அவர் அதில் பயணித்துக் கொண்டிருக்கிறார். ஆகவே அவருடைய பணிகளும் அவருடைய வாழ்வும் சிறக்க வேண்டும் என்று இந்த நாளிலே வாழ்த்தி, உங்களுடைய சிந்தனையை இது விசாலமாக்கும். விசால பார்வையால் விழுங்கு மக்களை என்று சொல்லி ஒரு இடத்திலே பாரதியார் அழகாக கூறுவார். விசால பார்வையால் விழுங்கு மக்களை. ஆகவே நம்முடைய பார்வை, நம்முடைய கண்ணோட்டம் அப்படி ஒடுங்கி கொண்டு போனால் நாங்கள் மற்றவர்களை மற்றவர்களாக காண முடியாது, விடயங்களை விடயங்களாக பார்க்க முடியாது. அது ஏற்கனவே அதற்குள்ளே நாங்கள் அகப்பட்டு விடும். ஆகவே இந்த வேளையிலே அவரை வாழ்த்தி கொண்டு இந்த என்னுடைய சாஃப்ட் காப்பி தான் எனக்கு கிடைச்சி. நான் புத்தகத்தை பார்த்தது உண்மையிலேயே மகிழ்ந்தே, மிக அழகாக நேர்த்தியாக அது வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் குறிப்பாக நான் பொதுவாக அதை நான் குறிப்பிடுவேன் நூல்களிலே. இந்த படங்களை நான் முன்னுக்கு அநேகமாக போடுவதை தவிர்த்துக் கொள்வது உண்டு. ஆனால் இதில் ஒரு சிறப்பு என்னன்னு சொன்னால் வேறு யாருக்கும் இல்லை, இது தன்னை உருவாக்கி 2 ஆசிரியர்களுக்கு எனக்கு பார்க்க இது மிக பொருத்தமாக இருப்பது போல இந்த நூலை பார்த்தபோது எனக்கு படுகிறது. சில வேளைகளில் விதிவிலக்காக இருக்கலாம், ஆனால் அந்த விதிவிலக்குகள் நிறைந்த பொருளை அது தரவில்லை. ஆகவே தன்னை உருவாக்கிய ஆசான்களுக்கு, குறிப்பாக இந்த இன்றைய இளைய சமூகம் இதனை இன்னும் நன்றாக புரிந்து கொண்டு எங்களுடைய வாழ்வின் உச்சிக்கு உயர்வுக்கு இப்படிப்பட்ட ஆசான்கள், நம்முடைய பெற்றோர் அதை கடந்து அல்லது அதற்கு சமனாக நம்முடைய ஆசான்கள் திகழ்கிறார்கள் என்பதையும் கூறி, அந்த 2 ஆசான்களோடு தான் எனக்கு தெரியாமலே அவர்களோடு உரையாடி கொண்டிருந்தேன் இந்த நிகழ்வுக்கு முன்பதாக. ஆகவே அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு, டெவின் உங்களுடைய பணிகள், உங்களுடைய குறிப்பாக இந்த எழுத்துப்பணி இன்னும் வளர வேண்டும். எழுத்துப்பணி அதில் ஈடுபடுகிறவர்களுக்கு தெரியும். அதை பற்றி சொன்னால் இன்னொரு அரை மணி நேரம் போயிடும். சில வேளைகளில் மிக கடினமானது. நாங்களே சிந்தித்து, நாங்களே எழுதி, நாங்களே அச்சகம் சென்று, அந்த அச்சகத்தோடு போராடி, அந்த பிரசவத்தை ஒரு மாதிரி எடுத்து கொண்டு வந்து நாங்களே தூக்கி, நாங்களே இறக்கி, நாங்களே வாசகத்திலே கொண்டு கொடுக்கும்போது அவனுக்கு பார்வை ஒன்று பார்ப்பான். இந்த புத்தகத்தை கொடுக்கிற போது அவனுக்கு பார்வை ஒன்று பார்ப்பான். நான் அண்மையில் ஒரு புத்தகம் ஒன்று வாசிச்சேன், கனடாவில் இருந்து எழுதுனேன். அவர் சொல்ற, அவன் யாழ்ப்பாணத்து பார்வை பார்த்தான்னு சொல்லி இப்படி எழுதுற இதே சொல். அவன் யாழ்ப்பாணத்து பார்வையும் தெரியும். ஆகவே இதனையும் கடந்து ஒரு புத்தகத்தை செய்வது என்பது சில வேளைகளில் ஒரு புத்தகத்தையும் செய்து போட்டு உணர்வு வரும் போதும். அந்த பாசிவலர் பொடியன் இருந்தார், சோம்லா பொடியன். அப்போ தாய் சாப்பாட்டை போட 1வது பீங்கான் முடிஞ்சு 2வது பீங்கான் கம்ஃபர்டபுளாக சாப்பிடுவான். சோம்லா பொடியன் 3வது பீங்கானும் சாப்பிடுவான், 4வது போட்டாலும் சாப்பிடுவான். இப்போ தாய் ஒரு கட்டத்தில் ஆக விட்டால் ஒபேசிட்டி ஆடலாம் தொக்கையாக போய் அவன் சொல்ல, தம்பிக்கு போதும்னு சொல்லி அவன் சொல்லுவான் தாய். அப்போ அவனும் சொல்லுவான் தம்பிக்கு போதும்னு சொல்லி. அப்போ அது மாதிரி சொல்ல போதும்னு நமக்கு உணர்வு வரும்.
ஆனால் கொஞ்சம் காலம் போல ஒரு தாய் போல தானே. 1 2 3 பிரசவத்தோடு என்ன நினைக்கிற தாய், ஐயோ வேணாம். கூட காலங்கள் போக, நோவுகள் மறைந்து போக, அவையெல்லாம் கடந்து போக அடுத்த குழந்தையை பற்றி யோசிப்பார்கள். அதுபோல நீங்களும் அடுத்த நூலை பற்றி யோசிக்க வேண்டும், இன்னும் நல்ல விடயங்கள் வர வேண்டும் என்று உங்களை நெஞ்சார மனதார வாயார வாழ்த்தி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன்.